எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் ஃபெஸ்டிவல் இது, அதுவும் விநாயகர் சதுர்த்தி. கொழுக்கட்டை மஞ்சளில் விநாயகரெல்லாம் செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் எதுவும் பண்ணல. ஸோ மார்னிங் எழுந்ததும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பொங்கல் கொழுக்கட்டைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்றுக்கு நைட்டு வர விநாயகர் செஞ்சுட்டு இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ சுண்டலுக்கு என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டப்போ பச்சைப்பயிறு தாளிச்சிடலான்னு ஐடியா கொடுத்தாரு. ஸோ சுண்டலுக்கு பதில் காலையில் கொஞ்சம் நேரம் பச்சைப்பயிரை ஊற வச்சு தாளிச்சிட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலே கொழுக்கட்டை தான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் பூரணம் வச்ச கொழுக்கட்டை ஒழுங்காகவே வந்ததில்லை. எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த முதல் விநாயகர் சதுர்த்தி அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பிஎன்ஜியில் இருந்தோம். அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு நாங்கள் கொழுக்கட்டை பண்ண ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கும் வேறு ரீசன்னால நான் கொழுக்கட்டை செய்யவே இல்லை. பட் நார்மல் கொழுக்கட்டை அவருக்கு பிடிக்கும்னு சாப்பிட ஃபியூ டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் பூரணம் வச்ச கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்ததில்லை. ஸோ இந்த டைம் அது நல்லா வருங்கிற நம்பிக்கையில் பண்ண போகிறேன். ஸோ நான் மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அவர் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்க ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த வீட்டில் வந்து கிச்சன் ரொம்பவே சின்னது. ஒரு டைமில் ஒருத்தருக்கு மேலே நின்று குக் பண்ணால் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்ததும் அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு நான் குக்கிங் வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டா நான் பிளான் பண்ணி வச்ச மாதிரி சாமி கும்பிட டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கொழுக்கட்டை நாங்கள் எதிர்பார்த்ததை விட பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ விநாயகர் வெளியே வாங்காமல் எப்பவும் போல் வீட்டிலே செஞ்சிடலான்னு ஃப்ரைடே நைட்டே செஞ்சுட்டேன். ஸோ விநாயகர் செய்கிறதுக்கான மாவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டா மாவு ரெடி. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் விநாயகர் வந்து சைடாக சாஞ்சிருவார். ஸோ கொஞ்சம் குட்டியாக தான் செய்ய போகிறேன். விநாயகர் செய்யும்போது கை காதெல்லாம் அட்டாச் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றது கூட செஞ்சுருவேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடுவில் நல்லா வருமா இல்லை சொதப்பிடுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் விநாயகரோட ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல தெளிவாக வந்துருந்துச்சு. ஸோ விநாயகருக்கு கண் தந்தம் எல்லாம் பெயிண்ட் வச்சு தான் வரைகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கான மாலைக்கான டெக்கரேஷன் வந்து குட்டி கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு பண்ணேன். ஸோ இந்த வருஷமும் இங்கே விநாயகர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ மார்னிங் பிரசாதம் எல்லாம் செஞ்சதும் சாமிக்கான டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டேபிளில் வச்சு தான் சாமி கும்பலான்னு நினச்சோம். ஸோ அதை டெக்கரேட் பண்ண மா இலை, அருகம்புல், பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக டெக்கரேட் பண்ணணுன்னு செல்லோ டேப்பை எடுத்து டேபிளை வந்து சுற்றி ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டிக்கி சைடு வந்து வெளிப்பக்கமாக பார்த்து ஒட்டணும். ஸோ அப்போ தான் பூ, மா இலை எல்லாம் அதில் நம்ம ஒட்ட வைக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டிக் ஆச்சு. பூ மட்டும் காம்பை பிச்சுட்டு ஸ்டிக் பண்ணால் தான் ஸ்டிக் ஆகும். ஸோ டெக்கரேஷன் பார்ட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் செஞ்ச விநாயகர் வச்சு பிரசாதெல்லாம் வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கோவில் போகலன்னா எப்படி? காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்காக தான் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக போச்சு. கோவில் பிரசாதம் எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.